இருக்க முடியல, பாக்கணும்னு தோணல. ஒரு மாதிரி ஆபீஸ்ல இருந்து 2 மணிக்கு பார்த்து எந்த சுகமப்ப பொல 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 பொலன்னு அழுதுச்சு. வேணாம் வேணாம், அத பத்தி பேசுற அளவுக்கு கூட எபிசோட விட நம்ம ஃபேன் பேசிங் தான் வந்து அதிகமா நம்மள எமோஷனல் ஆக்குறாங்க. முடியல, ஆமா நெஞ்செல்லாம் இருந்தா இருக்கு, முடியல. கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிடுங்க கைஸ். எங்களை நாங்களே வட சட்டியில தான் கிடக்குறோம், நீங்க போட்டு மறந்துறீங்க, கெடுக்குறீங்க. ஆமா. பட் என்னோட ஃபேன்ஸ் என்ன தெரியுமா பண்றாங்க, என்ன வந்து நாங்க ஃபீல் பண்றோம் ஓகே, பட் அது சரியாயிடும், நீங்க அடுத்த ப்ராஜெக்ட் பண்ணுங்க, நம்ம அதுல மீட் பண்ணலாம், நம்ம பார்க்கலாம் அப்படின்னு என்கரேஜ் பண்றாங்க. ஒரு எப்படி சொல்றது, ஒரு 60% வந்து பேட் ஃபீலிங், 40% குட் ஃபீலிங் அப்படி கொடுக்குறாங்க. அதனால ஒரு மிக்சரா தான் இருக்கு. ஆனாலும் படிச்சா வலிக்குது. வலிக்கும், அது எப்படி வலிக்காம இருக்கும்? முடியல, வலிக்குது. இதுல வேற நான் ஒரு போஸ்ட் போடுறேன்னா அடுத்து நீங்க ஒண்ணு போடுவீங்களா, அத பார்த்து நான் ஃபீலிங்ஸ் உள்ள போயிடுறேன். நான் அடுத்து என்ன போடணும்ன்றதே மறந்துடுறேன். எரும மாடு. நான் ஒரு கேளு ஸ்வேதா, யமுனா இங்க பாரு, நான் ஒரு பேர டைப் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு மேல நோட்டிபிகேஷன் எக்ஸ்பிரியாஸ் போஸ்ட்னு வருது. அப்புறம் பாத்துக்கலான்னு, ஏன்னா டைப்பிங் அந்த பேராகிராஃப விட்டா முடிஞ்சுன்னு நான் டைப்லாம் பண்ணி என் பேராகிராஃப 4 தடவை வாசிச்சு போஸ்ட் பண்ணிட்டு என் போஸ்டையும் ஒரு 10 தடவை பார்த்து முடிச்சுட்டு, அப்புறம் பார்த்தா யாரோ நமக்கு நடுவுல வந்தாங்க, பார்த்தா லட்சுமி அவ ஒரு பக்கம் போட்டிருக்கா, என்னடா இம்ப்ரூவ் பண்ணி வச்சிருக்கா, அப்படி பார்த்துட்டு இருக்கேன் நானு. ஒரே மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம், நடந்துகிட்டு இருக்கோம். ஆமா, இது கூட பரவாயில்ல. இவ ரீசெண்டா வந்து ஒரு சேனல்ல இன்டர்வியூ கொடுத்திருக்கா போல, என்னைய பத்தி உண்மையதான் பேசினேன். அது வந்து உண்மை. அதனாலதான் எனக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு. அது வந்து நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னால வந்து எமோஷன் ஆக கூடாது, நீ வாய மூடு. அவ வந்து கரெக்டா தான் யோசிச்சிருக்கா, நீ மூடு, ஓகேவா? நம்பாத சொன்னா கேளு. சரி கைஸ், நம்ம 3 பேரும் அப்புறமா பேசலாம். இங்க பேசலாம், உங்ககிட்ட பேசணும், நம்ம வரலாம். 3 பேருக்கு எல்லாம் கீழே தெரியுதா? சாரி, நாங்க ரொம்ப நாள் கழிச்சு நாங்க 3 பேரை ஒருத்தர் மூஞ்ச பாக்குறோமா, அதனால ஒரு மாதிரி ஒரு ஃப்ளோல போயிட்டோம். உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்கோம் எல்லாருமே. கைஸ், எனக்கு உங்க கமெண்ட்ஸ் எல்லாம் தெரியுது, இவங்களோட கமெண்ட்ஸ்ல உங்களுக்கு எல்லாம் தெரியுதா? எனக்கு தெரியுது. உனக்கு தெரியலையா? அப்போ உன்னோட போன்ல ஏதோ பிரச்சனை, நெட்வொர்க் இஷ்யூ. அப்ப வேற ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி, லட்சுமி பிரியா கரெக்டா படிச்சு காட்டுறேன். படிங்க. ஆக்டர் சபரி, ஏன் எங்கள பைத்தியம்னு சொல்றீங்க? அது நீங்க என்ன மீட் பண்ண ஒருத்தவங்க சொல்றாங்க, நீங்க பேசுங்க நாங்க கேக்குறோம் அப்படின்றாங்க. அச்சடா, நைஸ். யமுனா அக்கா ரீல் போடுங்க. ஏன் ரீல் போட மாட்டீங்க? வாண்டட் பாய் 420 மெசேஜ் பண்ணிருக்காரு. ஓகே, கண்டிப்பா போட்டுறலாம். எல்பி தாரு ஸ்வேதா கியூட்டீஸ். அச்சோ, ஐயோ, எனக்கு மட்டும் மெசேஜே வர மாட்டேங்குதுப்பா. இருமா, நான் உனக்கு படிச்சு காட்டுறேன். கமருதீன் எபிசோட்ல வருவாரா? எபிசோட் முடிஞ்சு எண்ட் கார்டு போட்டு 7 மணிக்கு வந்திருக்கோம் நாங்க. எந்த எபிசோட்ல வருவாங்க? லவ் யூ அவர் நதீஸ், மிஸ் யூ ஆல். நாங்களும் மிஸ் யூ ஆல். மிஸ் யூ நதி சிஸ்டர்ஸ், மிஸ் யூ गाइस. எல்லாரும் மிஸ் பண்றாங்க. நாங்க உங்களை எந்த அளவுக்கு மிஸ் பண்றோம்னு எப்படி சொல்றது? இங்க நாங்க பண்ண மாட்டோம். நாங்க வந்து இங்க எமோஷனல் ஆக மாட்டோம், கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆமா. ஆட் விஜய் அவரு வேற ஷூட்டிங்ல இருக்காரு. ஷூட்டிங்ல அவரை கூப்பிட முடியாது. அவர் காலையில ஜாகிங் போயிட்டு இருந்தாரு விஜய். அப்படியா? அப்படியாடி? அடியே சிஎம் விஜய். ஐயோ, என் கூட இருக்கிறவங்க இருக்காளுங்க பாரு. ஓ, அவர் பஸ்ல கூட தான் ஏறி போனாரு. அவர் பஸ்ல கூட தான் ஏறி போனாரு. பேசு, நீ ஒண்ணு பேசு. 2 பேருக்கு ஆன்சர் பண்ணலாம். அவ சொல்லிட்டா, நீ சொல்லு. நான் சிங்கா பேசுறோம். ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் ட்ரக்ஸ். இங்க வந்து இது பேசிட்டு இருக்காடி, பாலிடிக்ஸ் பேசிட்டு இருக்காடி. நான் இப்படியே கோத்து விடுங்கடி, சரியா? இல்லடி, அந்த அளவுக்கு எனக்கு அறிவு இல்ல. I am still. அவ அது என்னன்னு யோசிச்சிட்டு இருக்காடி. ஓகே, எனக்கு புரியல. ஃபாலோ பண்ணலாம், இதுக்குதான் நியூஸ் பார்க்கலனாலும். இங்க பாருங்க, எனக்கு மகாநதி தாங்க முக்கியம். நியூஸ் எல்லாம் இன்னொரு மகாநதி தாங்க முக்கியம். எனக்கு மகாநதி தாங்க முக்கியம். இங்க பாரு, ஒருத்தர் கேட்டிருக்காரு, ஜின்சி பாபு ஹஸ்பண்ட்ஸ் எங்க 3 பேரோட. ஐயோ,
நான் வந்து பேச்சுலர் காவேரியா தான் வந்திருக்கேன். ஐ டோன்ட் ஹேவ் அ இரு, இரு. ஹஸ்பண்ட். நான் வந்து டாலர்லாம் போட்டு வந்திருக்கேன். Okay. அக்காவும் குங்குமம் வைக்கல. இவ வந்து நானும் பேச்சுலர் கங்கா. நோ தாலி, நோ குங்குமம். எஸ். நீங்க ஏன் குங்குமம் வச்சிருக்கீங்க? நான் தான் வந்திருக்கேன். ஆனா நெத்தியில குங்குமம் வச்சிருக்கீங்களே அம்மா. அது வந்து லைட்டா பாசம். லைட் பாஸ் இங்க தூவி விட்டுருக்கீங்களா? இல்ல கள்ளச்சாதல். வேற shooting மட்டும் பண்ணிட்டு வராங்க. நீயே கல்யாணம் பண்ணிருக்க. நீ ஒரு கள்ளக்காதெல்லாம் பண்ண கூடாது. சீ வாய்ப்பே அடிக்கும். வாய்ப்பே இல்ல. ஐயோ வாயிலடி. அம்மா கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அடிப்பாங்க. பலார் நர்மதாக்கு வந்து ஞாபகம் இருக்கா? அக்கா நீங்க எல்லாம் சேர்ந்து இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ணலையா? தயவு செஞ்சு யாராவது ப்ரொடியூசர்ஸ் பார்த்தா சேர்த்து விடுங்களேன் எங்களை. என் பேர் லட்சுமி பிரியா, இவங்க பேர் தாரிணி, அவங்க பேர் ஸ்வேதா. எங்க 3 பேரை வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுங்க. நாங்க வந்து எந்த சைடு பார்த்தாலும் 3 பேர் ஒன்னா இருப்போம். வேற அதனால நீங்க கேஷனாவே அக்கௌண்ட் மிச்சியா போடலாம். எதனால நீங்க பண்ணலாம். நாங்க ரெடி. வில்லி இல்ல வந்து தங்கச்சி என்ன நீங்க வில்லியா ட்ரை பண்ணுங்க. ஐ கேன் ஆக்சுவலி ட்ரை. பண்ணுங்க ப்ளீஸ். யாராவது ப்ரொடியூசர்ஸ் பாத்தீங்கன்னா எங்களை பாத்துக்கோங்க. நாங்க தான் 3 பேரும் 3 ஐடியா இருக்கு. 3 ஐடியா ப்ரொடியூசர்ஸ் மட்டும் இல்ல, டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர், யாராவது ஒருத்தர் வாங்கலே. 3 பேர்ல யாரு பிக் பாஸ் போறீங்க? நீ போறியாடி? நீ போறியாடி? எனக்கும் இல்லப்பா. நம்மளே வந்து மகாநதி ரெஸ்ட் இன் பீஸ் மோட்ல இருக்கோம். நாங்க உங்க நதிகளா இருக்கன்னா நாங்க இங்கே இருந்துக்கிறோம். இல்ல நீங்க எல்லாம் அவங்க லட்சுமி பிரியா, தாரணி, ஸ்வேதா பாக்கன்னா நாங்க பிக் பாஸ் போறோம். யோசிச்சு பாரு. நம்ம வந்து யாராவது ப்ரொடியூசர் எங்களை வச்சு ப்ராஜெக்ட் பண்ணுங்க. 3 பேரையும் சேர்த்து உள்ள அமுச்சு விட்டுறாங்க. பிக் பாஸ்லயா? இல்ல இப்படி சொல்லணுமா? 3 பேர் போய் நல்லபடியா கடைசி 100வது நாள் வரை இருந்துட்டு வந்தா உங்களுக்கு ஒரு சூப்பர் ப்ராஜெக்ட். 3 பேர் 3 லீட் அப்படிங்கணுமா? வாய்ப்பே இல்ல. பிச்சு அடிச்சுக்கிட்டு நம்ம 3 பேரும் அடிச்சுக்கிட்டு நிப்போம். அப்புறம் ஒருத்தவங்க சொல்லிருக்காங்க, அபி யாரும் போகாதீங்க. குட், நாங்க போகல. நான் யாராவது போறீங்க போலயே பிக் பாஸ்க்குன்னு நினைச்சேன். தெரியலையே. சான்ஸ் கிடைச்சா விஜய் அண்ட் காவேரி சேர்ந்து நியூ ப்ராஜெக்ட் பண்ணுவீங்களா? குடுத்தாங்கன்னா பண்ணலாம், கொடுக்கவில்லை. பிபி போக நல்லா இருக்கும். என்னது மகாநதி 2 ஸ்டார்ட் பண்ணுங்க. இதோ ஸ்டார்ட் பண்ணிருக்கோமே மகாநதி 2. இப்ப போயிட்டு இருக்கு பாருங்க. இதான் மகாநதி 2. நோ பிக் பாஸ் செல்லம். அச்சோ, ஐ தாட் சடனா M2 ஷூட்டிங்னு. அதுதான் அது. எப்படி நல்லா இருக்குடி गाइस. எனக்கு யாரோட மெசேஜும் வர மாட்டேங்குது. அதனாலதான் நான் உனக்கு படிச்சு காட்டிட்டு இருக்கேன். இரு, ஒரு இவ்வளவு சீக்கிரம் சீரியல் முடிச்சீங்க. சொல்லுங்க ஸ்வேதா, ஏன் முடிச்சீங்க? நான் தான் வந்து ப்ரொடியூசர், நான் தான் டைரக்டர், நான் தான் நான் தான் வந்து சரி எதுக்கு மகாநதி முடிச்சுடலாம் அப்படின்ன மாதிரி இருக்கேன். புரியல எனக்கு. சொல்லுங்க ஏன் முடிச்சாங்க, சொல்லுங்க. நீங்களாம் சீனியர்ஸ், நீங்க சொல்லுங்க ஏன் முடிச்சாங்க. இங்க பாரு, இப்படி நீ பேசணும்னா உன்னை வந்து குட்டி பாப்பாவை வச்சு மண்டல தட்டிக்கிட்டு இருக்கோம் பாத்தியா? அது வந்து தப்பே கிடையாது. மீண்டும் மீண்டும் அதை பண்ணிக்கிட்டே இருக்கோம் நாங்க. அங்க பாரு, ஒரு பீஸ் வாயில ஜிப்பு போட்டு உட்கார்ந்து இருக்கு பாரு. ஒருத்தவங்க மெசேஜ் போடுறாங்க, நீங்க எல்லாம் ஏன் மகாநதி காஸ்டியூம்ல இருக்கீங்கன்னு. கைஸ், இன்னுமா உங்களுக்கு புரியல? எங்களுக்கு என்ன ஃபீலிங் இருக்கு அதை உங்ககிட்ட கொண்டு வரதுக்காக தான் நாங்க காஸ்டியூமே போட்ட. கடைசியா லாஸ்ட் ஒன் டைம் போட்டோம். வேற லாஸ்ட் டைம் யமுனாவா இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த காஸ்டியூம் வந்து அந்த வைபோட வந்தா இந்த லைவ் வந்து நிலைக்குள்ள நீங்க தான் நிறைய பேர் வருவீங்களே எங்களை எடிட் பண்ணி போற. அதுக்காக தான் நாங்க இப்படி வந்தோம். ஆமா. அம்மு கூட நிறைய சீன்ஸ் வரலாம் மேம். தயவு செஞ்சு பிக் பாஸ் போகாதீங்க. வாட் வாஸ் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் பீயிங் இன் மகாநதி? ப்ளீஸ் ஷேர். சொல்லுங்க. ஸ்வேதா, நீங்க ஆரம்பிங்க. மெசேஜே வரல. அதுதாங்க நான் படிச்சு காட்டிட்டு இருக்கேன். என்ன படிச்சு காட்டினாலும் நான் படிச்சாதான் நான் வந்து சொல்லுவேன், ஆன்சர் சொல்லுவேன்.